Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களை வைத்து விஜயின் கட்சியை சிதைக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். வீடியோ மூலம் அவர் வெளியிட்டுள்ள கருத்தை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஆதவ் அர்ஜுனா ஏதோ ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணுன்னே ட்ரை பண்ணுவாப்புல. நான் ஆரம்பத்துலேருந்து அவர் சொல்லிகிட்டு இருக்கிறது, அவர் திமுகவில் உதயநிதிக்கு எதிராக ஒரு குடும்பத்திலே சில நபர்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த நபருக்கு இவர் ரொம்ப முக்கியமான வேண்டியவர். அப்படி அவருக்கு இவரும் சபரீஷனுமே ரொம்ப க்ளோஸாக நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது பிரசாந்த் கிஷோரில் கூட்டிகிட்டு வந்ததாக இருக்கட்டும், பிரசாந்த் கிஷோர் வச்சு அவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டதாக இருக்கட்டும். இவங்க இன்றைக்கி மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேருமே ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு பெரிய ஒரு பேராசை இருந்திருக்கு ஆரம்பத்துலேருந்தே. எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தில் வாக்குப்பட்டு அந்த குடும்பத்தை எப்படி டேக் ஓவர் பண்ணணுங்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு சின்ன வயசுலேருந்தே. அதை தான் இவங்க இன்னமும் நான் சொன்ன மாதிரி ஸ்லீப்பர் செல்லாக அவரால் இவர் டிவிகேக்கு அனுப்பப்பட்டார். இவரோட அஜெண்டா இவருக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆல்ரெடி ஃபண்டிங் கொடுத்துட்டாங்க. கொடுத்தது போக பேலன்ஸ் இவர் இப்போ இந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் இல்லை கச்சிதமாக முடிச்சிட்டாருன்னா பேலன்ஸ் பேமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுக்கறதா வச்சுருக்காங்க. இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே இவரோட பற்றி நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி இவர் ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லாமல் கட்சியை டேக் ஓவர் பண்ணுறது, இவர் தாவேக்காவை டேக் ஓவர் பண்ணணும்னு பிளான் பண்ணுவாப்புல. அதே மாதிரி சபரீஷன் திமுகவை டேக் ஓவர் பண்ணணும்னு இவங்க ஒரு தனி பிளான் போடுறாங்க. தாவேக்காவோட ஒரு விஜய் அவர்களோட ஃபேமிலிலையும் இவ்வளோ நாள் அவங்களுக்குள்ள என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தாலோ இல்லை இந்த நேரத்தில் இதை எடுக்கிறதும், இவர் போனதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ சீரியஸாக ஆகி இவ்வளோ பெரிய பிரச்சனை வெளில வர்றதுக்கும் இவரோட தூண்டுதல் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஏன்னா இதில் நான் பர்சனலாக என் குடும்பத்தில் நான் அனுபவிச்சதை தான் சொல்கிறேனே தவிர நான் ஏதோ கதை கட்டுறதோ இல்லை நான் யூகத்தில் பேசலை. திரு விஜய் அவர்கள் இவ்வளோ அலட்சியமாக இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இவர் எதுக்காக இவர் கிட்ட இருக்க ஃபண்டிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ தூரம் கொண்டு போய் கடைசியில் அந்த கட்சியவே காலி பண்ணுற அளவுக்கு போகிற ஒரு சூசைட் பாம்பரை ஸ்லீப்பர் செல்லை நம்ம இப்படி கூட வச்சுக்கிட்டே போகிறது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. அவர் இதுக்கு மேலேயும் விழிப்புணர்வாக இல்லைன்னா இது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். நானும் எவ்வளோ இன்டைரக்டாக சொல்லி பார்த்துட்டு முக்கியமான நபர்கள் பேரெல்லாம் இப்போ ஓப்பனாகவும் சொல்கிறேன். இதுக்கு மேலே கட்சியை காப்பாற்றணும், நம்ம மக்கள்கிட்ட பேரை கெடுத்தக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் தான் ஒரு முடிவெடுத்து என்னங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி விஷக்கிருமிகளும் கேன்சரஸ் செல்ஸும் நம்ம எராடிகேட் பண்ணலைன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து வந்துடும்ங்கிறத நான் இங்கே ஸ்ட்ராங்காக கூறிக்கொள்கிறேன்.